श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 10வது अध्यायम 21வது श्लोकम। देशः कोऽपि न भासेत यदि तर्ह्यस्त्वदेशभाक् सर्वदेशप्रक्लृप्त्यैव सर्वगत्वं न तु स्वतः। ஒரு సినిమా హాల్లో తెర மேல படம் பார்க்குறோம்னா அது ப்ரொஜெக்ட் பண்ணுற ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஜெக்டர் அనే ஒரு பொருளுக்குள்ள லைட் இருக்குன்னு இருக்கு. இந்த உதாரணம் கூட ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். லைட் இருக்கு, பவர்ஃபுல் லைட். ஸோ அதுக்கப்புறம் திறமையில பார்க்குற எல்லா மூமெண்ட்ஸு அங்கே என்னென்னமோ பார்க்குறோம். அங்கே வீடு பார்க்குறோம், வீடுக்குள்ளே பார்க்குறோம், வீட்டுக்கு வெளியே பார்க்குறோம், ரோடு பார்க்குறோம், ஆகாயம் எல்லாம் பார்க்குறோம். உள்ள வெளியில் அப்படின்னு பார்க்குற இந்த ஆடியன்ஸு கூட அவங்க திரும்பி அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு வெளியில் அங்கே திரும்பி ஒரு இடம் இருக்கே, ஆகாயம் இருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு லைட்டு இல்லைன்னா இந்த சினிமா எதுவுமே ஓடாது, எதுவுமே தெரியாது. அப்போது மொத்தம் சினிமா எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது அந்த சாட்சி, வெளிச்சம், லைட். இந்த அத்தியாயத்தில் கடந்த வாரம் பார்த்த இந்த 21வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ இந்த சாட்சி అనేది வந்து எங்கே இருக்கு అనేది கேள்வி. அதை பற்றி சொல்லும் போது சாட்சி அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலும் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. ஆனால் அப்போது எங்கே இருக்கு? ஓகே, எவ்ரிவேர் அப்படின்னு சொல்கிறது ஒரு காம்ப்ரமைஸ்டு ஆன்சர் தான். அப்போது சரி நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ. ஆனால் எப்படின்னா மனசில் வர எல்லா விற்த்திகளும், மனசுடைய சேஷ்டைகள் எல்லாம் அடங்கி போகும்போதும் அப்போது அங்கே என்ன மிச்சம் இருக்கின்றனதோ அது எங்கே இருக்குன்னு நீயே ஆராய்ச்சி பண்ணி பாருன்னு ஹோம்ஒர்க் கொடுத்தார். அப்போது அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே அவன் சிந்திச்சிட்டான். அப்போது வந்துட்டு பதில் கொடுக்குறான். ஒருவேளை உன்னுடைய பதில் இப்படியா இருந்தா என்னது? தேசः கோபி ந பாசேத. அங்கே எனக்கு எதுவுமே தேசம், இடம் అనేది எங்கேயுமே எனக்கு எதுவுமே தெரியலை, ஒன்றும் பிரகாசிக்கலை.
ఎడమే ఇల్లే ఎడం అనేది ఇల్లే ఐఎమ్ నాట్ ఏబుల్ టు లొకేట్ దేశ కోపి దేశ నా భాసేత அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தா எதி அப்போது தேசம் எதுவுமே இல்லை அங்கே லொக்கேஷன் இல்லைன்னா தர்ஹி அதேஷ பாக் ஓ அப்போது அங்கே தேசமே எதுவுமே தெரியல அவனுக்கு ஸ்பேஸ் எதுவுமே தெரியலையா அதேஷ பாக் எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சா வெரி குட் அன்னார் அஸ்தோ தட் இஸ் கரெக்ட் ஒன்லி இஃப் திஸ் இஸ் யுவர் கன்க்ளூஷன் வெரி குட் அஸ்து சொல்லிட்டு அப்புறம் சர்வதேச எவ்ரிவேர் అనేది కూడా தனியாக உள்ள வெளியில் అనేది தெரியல ஆனால் எதுவுமே தெரியலன்னா அப்போது பதில் என்ன கொடுக்கணுமன்னா குரு வந்து சாட்சி வந்து லொக்கேஷன்லெஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லணும்னா நோவேர் ஆனால் நோவேர்ன்னு சொன்னால் எங்கேயுமே இல்லை சாட்சி இல்லை அப்படிப்பட்ட பதில் கொடுத்தா அவனு அப்போது சாட்சி అనేది ஒன்றும் இல்லை சும்மா இது பேச்சு இல்லை அப்படின்னு ஒருவேளை அவன் முடிக்கு வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து இந்த சர்வதேசன்னு வார்த்தை உபயோகப்படுத்திட்டு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்லிட்டும் போது கூட ஜாக்கிரதை தான் அந்த பதில் கொடுத்தாரு அதுதான் 21வது ஸ்லோகத்தில் சர்வதேச பிரகிருத்தியைவ அப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் அந்த இடம்னு உனக்கு தெரியல உள்ள வெளியில் எனக்கு தெரியல அதனால் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு ஒரு காம்ப்ரமைஸ்டு ஆன்சர் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சர்வகத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்குது எவ்ரிவேர் అనేది కూడా அது சாட்சியுடைய சொந்தம் இல்லை சாட்சிக்கு அது சேராது செல்லாது நது ஸ்வதஹ உனக்கு அப்போது அப்படின்னு என்ன குருன்றாரு நோவேர் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பதிலாக காம்ப்ரமைஸ்டு ஆன்சர் கொடுத்தார் அதுதான் 21வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் சரியா ஸோ இந்த சின்சியர் ஸ்டூடெண்ட் வந்து 3 விதமாக ட்ரை பண்ணான் நிஷப்தத்தில் இந்த சாட்சினை பற்றி சிந்திக்கலாம் அப்புறம் சமாதி நிலையில் இந்த சாட்சி என்ன அங்கே தேசம் இருக்காது எதுவுமே அப்போது அங்கேயும் நீ தேடலாம் இல்லை தூக்கத்தில் தேடலாம் 3 ஆனால் 3 இடத்துல எங்கே பார்த்தா கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அங்கே தேசமே காணாமல் போயிடுது அதனால சரி எல்லா இடத்துலன்னு சொல்லிக்கோ அப்போது ஸோ திரிபுட்டிஸ் எங்கே இல்லைன்னு நான் தேடி பார்த்தா எனக்கு சாட்சியோட லொக்கேஷனே தெரியல நான் அதை கண்டுபிடிக்க முடியல அண்ணா ஸோ இப்போ அடுத்தது 22வது ஸ்லோகத்தில் அப்போது தேச அதீதன்னு சொல்லலாமா சாட்சி தேச அதீத தேசம் இல்லாமல் அப்படி எங்கே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா ஸோ நோவேர் சாட்சியன்னு இப்போது இந்த அங்கே இங்கே நோவேர் అనేది இதெல்லாம் எதனால் வருது ஆகாயத்தின்னு ரிஃபர் பண்ணி சொல்லும்போது தானே இப்போ பாயிண்ட்டுக்கு வா சாட்சி நோவேர்ன்னு இப்போது சொல்லுவார் அதை அவனாலே சொல்ல வைப்பார் அந்த நோவேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சாட்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த வேர் అనేది வந்து தேசத்தின் குறிப்பாக சொல்கிறதுனால ஆகாயம் இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த ஆகாயம் இந்த இடம் ஆகாயம்னு இடம் தானே இடம்
உண்மையே சொல்லட்டுமா, தேசாதீதः சாட்சி அது ஆகாயம் இல்லைங்க, உனக்கு தெரியல, ஆகாயம் இல்லை, வித்தவுட் த ஸ்பேஸ் அண்ட் லொக்கேஷன் ஆல்சோ. ஸ்பேஸ் இல்லாதனால லொக்கேஷன் இல்லை. அப்போது சாட்சி நோவேர்னு சொல்லாமல் என்ன இப்படி சொன்னார்? எதனால இந்த காம்ப்ரமைஸ்டு பதில் கொடுத்தாரு? ஓகே, அந்த விவரணம்தான் இந்த அடுத்த ஸ்லோகம் 22. அந்த காம்ப்ரமைஸ்டு ஆன்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஆயிடுச்சு படிக்கிறோம் இப்போ. 22. அந்தர்பஹிர்வா சர்வம் வாம் யம் தேசம் பரிகல்பயேத் யம் தேசம் பரிகல்பயேத் புத்திஸ்தத்தேசகः சாக்ஷி ததா வஸ்துஷு யோஜயேத் ததா வஸ்துஷு யோஜயேத். மனசுடைய வேலை என்னன்னா எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதுதானே மனசு செய்கிற வேலை. மனசு தான் ஆகாயத்தினையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. மனசு தான் ஆகாயத்தினையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. சரியா? எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, கனவுல பாருங்க. கனவுல எப்படி நீ எல்லாத்தையும் பார்க்குற? ஒரு மைண்டு தான், உன்னுடைய மனசு தான் ஆகாயத்தினை உருவாக்குறது, சர்வத்தின் உருவாக்குறது. உள்ள பார்க்குறேன், நான் கனவு பார்க்குறேன்னு எங்கே பார்க்குறேன்? ஒரு ஆகாயம் இருக்கணும், இல்லை ஒரு பிளாக் ஸ்க்ரீன் உள்ளே இருக்கணும். ஏதோ அந்த ஸ்க்ரீன் மேலே தானே பார்க்க முடியும். அதுக்கு அப்போது சித்தாகாசம்னு சொல்லுவோம். அது வெளியில் ஆகாசம் மேலே இன்னும் அப்படியே பெருசாகவே எல்லாம் பார்க்கலாம். அங்கே ஃப்ளைட்டில் போகலாம், ஃப்ளைட் இறங்கலாம், ஃப்ளைட்டு கிராஷ் ஆகலாம், எல்லாம் பெரிய யுத்தம் நடக்கும், எல்லாம் எல்லாம் இத்தனை நடக்கிறதுன்னா அங்கே ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய ஸ்பேஸுன்னு ஆகாயத்தினே யார் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா மைண்டு தான் ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அப்போது அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கே கூட இன்சைடு அண்ட் அவுட் சைடுன்னு எல்லாம் பார்த்துக்கிறது. அங்கே கூட இன்சைடு, ஆகாயம் வந்தால் இன்சைடு அவுட் சைடு வரும். அது சத்தியம்னா அதே மைண்டு தான் இங்கே இப்போது ஆகாயத்தினையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இங்கே வெளியில் காணப்படுற ஆகாயத்துக்கு கூட காரணம் மனசு தான். மனசு வேலை பண்ணாத சமயத்தில் ஆகாயம் காணும். எங்கே? தூக்கத்தில். நமக்கு அதனால அந்த அனுபவம் சகஜமாகவே இருக்கேன். அதனால் கஷ்டப்பட்டு சமாதி சைலன்ஸுக்கு பதிலாக தூக்கத்தை அப்சர்வ் பண்ணி கிரகிச்சாவே என்ன இருந்திருக்கும் அங்கே. அது பலவாட்டு மறுபடியும் புனः விசாரணை செய்யணும், திங்க் பண்ணணும். ஸோ எப்போ இந்த மனசு ஆகாயத்தின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, உள்ள வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ, அப்போது அந்த மனசுக்கு ஆதாரம் யார்? மனசு అనేది பிரமாணம் தானே. அங்கே பிரமாத்தான்னு சொன்னாலும் பிரமாணம்னு சொன்னாலும் மனசு. அதுன்னு யார் ப்ரொஜெக்ட், அது யார் பிரகாசிக்க செய்கிறான்னா அதிஷ்டானமாக இருக்கிற சாட்சி. அதிஷ்டானம் இருக்கிற சாட்சி. அதனால இப்போ என்ன சொல்லணும்? எங்கெங்கெங்கெல்லாம் மைண்டு ஆக்டிவாக இருக்கும் அங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் மைண்டு ஸ்பேஸு ஒர்க் பண்ணுறதுன்னா அது கூடவே சாட்சியும் இருக்கும். சரியா? இந்த விதமாக புரிஞ்சுக்கணும். சாட்சி இஸ் எவ்ரிவேர்.
ஓகே, ஸ்லோலி இந்த எவ்ரிவேர் சொல்லி அதுக்கப்புறம் அந்த காம்ப்ரமைஸ்டு எதுக்கு சொன்னேன், எங்கெங்கெல்லாம் மனசோ அங்கெங்கெல்லாம் ஆகாயம், எங்கெங்கெல்லாம் மனசு ஆகாயமோ அது சாட்சி கூட அது கூட இருக்கு. ஆனால் மனசுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணது, மனசுன்னு பிரகாசிக்க செஞ்சது சாட்சி. அது ஞாபகம் வச்சுக்கணும். மனசுக்கு அப்புறம் சாட்சி வரல. சாட்சி இருக்கிறதுனால தான் மனசு, மனசுனால ஆகாயம். அதனால இந்த விதத்தில் தான் இந்த எவ்ரிவேர் அనే வேர்டு, சர்வகத அనే வேர்டு உபயோகப்பட்டது. அதனால இப்போ என்ன சொல்லணும், சாட்சி எங்கேயுமே லொக்கேட் ஆகில்லை, லொக்கேஷன். ஆனால் அது ஆகாயத்துக்கு கூட லோகஸாக இருக்கு. லோகஸ்ன மையம், அந்த புயல் காற்று அங்கே லோகஸாக இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இத்தனை கிலோமீட்டர் இல்லை. அப்படின்னா சாட்சிக்கு லொக்கேஷன் இல்லை, ஆனால் சாட்சி உள்ளதான் ஆகாயம் இருக்கு. ஆகாயத்தோட லோக்கஸ் மையம் சாட்சி, அவேர்னஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்கே வந்துட்டுருக்கோம். அதனால் அப்போது இந்த ஆகாயந்தான் நம்மளை பிரமப்படுத்துறது. உள்ள வெளியில் வைகுண்டம், கைலாசம், அந்த ஊர் இந்த ஊர், அப்புறம் எனக்கு கனவு உள்ள அது ஒரு ஸ்பேஸு. பொதுவாக 2 ஸ்பேஸு இருக்கு. 3வது ஸ்பேஸு என்னது, ஒன்று ஸ்தூல ஆகாயம், இதோ ஸ்தூல ஆகாயம். அப்புறம் பூதாகாசம் அதுக்கு பேர். அப்புறம் கனவு பார்க்குறோம் சித்தாகாசம், மெமரிஸ், அது எல்லாத்துக்கும் அங்கே ஆகாயம். இந்த சித்தாகாசத்தினை பூதாகாசத்தினை பிரகாசிக்க செய்கிறது யாருன்னா சிதாகாசம். சித்தம் இது, அது சிதாகாசம் சாட்சி. இதெல்லாம் எங்கேயுமே இல்லை, இங்கே தான், எனக்குள்ள தான் இருக்கு. நான் இருக்கேன், எனக்குள்ள எல்லாம் இருக்கு. அதனால தான் இந்த ஸ்லோகங்களோ இந்த வார்த்தைகள் இதெல்லாம் புரியறதோ இல்லையோ பரவாயில்ல, நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. எல்லா சமயத்திலும் தெரிகிறது. சரீரம் சுகம் இருக்கும்போது நான் இருக்கேன், சரீரம் வியாதியோட கஷ்டப்படும்போது நான் இருக்கேன், மனசு சுகமாக இருக்கும்போது நான் இருக்கேன், மனசு கஷ்டப்படும் போது நான் இருக்கேன். சின்ன வயசில் நான் இருக்கேன், அப்புறம் நான் இருக்கேன், இப்போ நான் இருக்கேன், அப்புறம் இந்த சரீரம் காணப்படுற வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். நினைவிலும் நான் இருக்கேன், கனவுலும் நான் இருக்கேன், தூக்கத்திலும் நான் இருக்கேன். இந்த நான் இருக்கேன் అనేది ஸ்வயம் பிரகாசம். இனிமே அந்த பாயிண்ட்டுக்கும் வருவான். இப்போ இங்கே என்ன சொன்னோம், அப்போது சாட்சி. ஏன்னா நானு சொல்லணும் இல்லை, சாட்சின்னு யார், எங்கே சார் எந்த கோர்ட்டில் யார் எதுக்கு சாட்சி கொடு, நான் தான். இது புரிஞ்சதான் எல்லா பேதங்களும் நீக்கப்படும். எல்லா பேதங்களினால வர எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும், எல்லா பயமும் நீக்கப்படும். அதனால் வேறே வழியில் நான் சாட்சி, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன, ஆகாயம் అనేది பிரச்சனை இல்லை, அசல் ஆகாயமே சாட்சிக்குள்ளே தான் இருக்கேன். பொதுவாக என்ன சொல்கிறோம், நான் இல்லைன்னா, நான் சொல்லலைன்னா இந்த உலகம் இருக்க, இந்த ஆகாயம் இருக்க யார் சொல்லுவான்? நான் இல்லைன்னா சூரியன் இருக்குன்னு யார் சொல்லுவான்? கண்ணு பார்த்தா கூட நான் சொல்லணும் இல்லையா? அப்போ சூரியனை பிரகாசிக்க செய்கிறது கூட நான் தான். சர்வம் ஜெகத்துன்னு பிரகாசிக்க செய்கிறது நான் தான். அதனால தான் ஜனகர் கேட்டபோது அக்னிவல்கர்கிட்ட, அக்னிவல்கர் அஷ்டாவக்கர், அவன் பொதுவாக சாஸ்திரம் சொல்கிறதே
பூமி ஜலத்திலேருந்து பூமி வந்தது. இப்போ ரிவர்ஸ் போகிறோம். பூமி ஜலத்தில் இருக்கு, ஜலம் அக்னியில் இருக்குது, அக்னி வாயுவில் இருக்கு, வாயு ஆகாயத்தில் இருக்கு. ஆகாயம் எங்கே இருக்குன்னு கேட்டான். உன்னை மைண்டில் தான் இருக்கு. அவன் மைண்ட் எங்கே இருக்குன்னா, அந்த மைண்டில் பின்னாடி நானுன்னு தோன்றது பாரு. அந்த சைத்தன்யம், நீ சைத்தன்யம் என்னென்ன இருப்புதல், அதிலோ தான் சர்வம் இருக்கு. அப்புறம் ஜனகருடைய அனுபவம் அவர் சொல்லும்போது அங்கே கூட இதே பதில் கொடுக்கறதுக்கு தான். அப்போதான் ராத்திரி சாப்பிட்டார், நல்லா ராஜபோஜனம் பண்ணி படுத்துக்கிட்ட கனவு வந்துச்சு. கனவுல பிச்சைக்காரனாக இருந்தார், ஓடினார், இது சாப்பாட்டுக்காக அலைஞ்சார். எங்கோ ஒரு இடத்துல மிச்சம் ஏதோ எல்லா பாத்திரம் க்ளீன் பண்ணி இவ்வளோ ஏதோ சாப்பாடு போடுறான். இவர் ஐயா அது வாங்கி அப்படி சரி கீழே வச்சு அப்படி சாப்பிடலாம் கை கிளம்பு நினைக்கும் போது அங்கே வந்து ஒரு நாய் ஓகே துரத்துட்டு வந்து அப்படியே அது எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த நாய் வந்து அப்படி அதிர்ச்சியாக அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த ஜர்க்கில் தூக்கத்தில் அந்த கனவுல வந்து எழுந்திரிச்சார். கனவுல எழுந்திரிச்ச உடனே நல்ல ஸ்டூடெண்ட்னால சிந்தனை செய்ய ஆரம்பித்தார். இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கேன் வயிறு ஃபுல்லாக. ஆனால் இப்போது அங்கே திரும்பி பசி வேற வந்துச்சு. நான் இங்கே ராஜாவாக இருந்தேன், அங்கே பிச்சைக்காரனாக இருந்தேன். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே தூங்காமல் இனிமேல் அது அப்புறம் அடுத்த நாள் காலையில் குரு கிட்ட போனார், யாக்ஞவல்கர் கிட்ட போய் கேட்டார். இப்படி பார்த்தானே அது ரெண்டும் எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா இவர் 2 பேரு கூடயும் சம்பாஷணை இருக்குது இவருக்கு. அஷ்டாவக்கர கீதையிலையும் ஜனகர் இருக்கார். ஆக்சுவலாக அவரோட முக்கியமான குரு அஷ்டாவக்கர நடுவில் சந்திச்சது யாக்ஞவல்கர் தான் அவருக்கு. அப்போது குரு கிட்ட கேட்டார், குருவே இப்படி நடந்துச்சு, இப்போது எது உண்மை அப்படின்னு கேட்டார். நான் நனவில் இருந்து ராஜாவாக இருந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பசி இல்லாமல் இருந்தது உண்மையா, கனவுல பார்த்த பிச்சைக்காரன்னு அப்படியெல்லாம் பசியோடு இருந்து கஷ்டப்பட்டு இருந்தது உண்மையா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ரெண்டுமே போய் என்று சொல்லிட்டார். 2 சமந்தா, 2 போய் மித்யாதா, நீதான். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி மைண்டு இதுதான் எல்லாத்தையும் சம்சாரத்தின் உருவாக்கி பிரச்சனை பண்ணுறது. அதனால் இந்த அறிவு ஏற்பட்டால் தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஸோ இப்போ 22வது ஸ்லோகத்திலும் அந்த காம்ப்ரமைஸ்டு வார்த்தை நான் இதுக்காக சொன்னான்றார். பதம் பாருங்கோ, புத்தி அந்தர்பகிர், அந்தர்வா பகிர்வா சர்வம். இந்த புத்தி தான் இந்திரியங்கள் மூலமாக வெளியில் பார்க்கும்போது பிரமேயம் எல்லாம் அங்கே இருக்கேன்னு அது பார்த்து, இதே திரும்பி உள்ளக்கு பார்த்து நினச்சிக்கிட்டு அங்கே நான் எனக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு எண்ணங்களை உருவாக்குறது அதை பார்க்குறது. ஸோ புத்தி செய்கிற வேலை தான் இது. வாட் எவர் இன்சைட் அண்ட் அவுட் சைடு அன்னது வந்து புத்தியோட கல்பனை, மைண்டோடைய கல்பனை. ఇన్సైడ్ అవుట్ సైడ్. ఇన్సైడ్ అవుట్ సైడ్ అనేది அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்குன்னா இது எது உதாரணத்துக்காக அடிக்கடி சொல்கிறதில்லை. அந்த புத்தி இப்படி பண்ணுற வேலைனால தான் நமக்கு எல்லா பேதங்களும் தெரியறது. அதுக்கு அப்புறம் தாண்டி வர மாட்டோம், நாம் முடிய மாட்டேங்க. அப்போது சிந்திச்சு புத்தி ஜடம் எப்பவுமே மாறிட்டே இருக்கிறது புத்தி அப்படின்னு சிந்திக்கணும். சிந்திச்சு அப்போ அதிலிருந்து வெளியே வரணும். ஸோ அதுக்கு தான் பல வாட்டி இந்த ஆகாயம், குடத்தில் ஆகாயம் எல்லாம் கொடுக்குறோம், சரியா? அப்படி சொல்லி ஸோ எம் தேசம் பரிகல்பயேத். பரிகல்பனைன்னு சொன்னால் இமேஜினேஷன், கல்பனைன்னா இமேஜினேஷன் தான்.
அது சத்தியம் இல்லை. இன்சைடு அவுட் சைடு எதுவுமே சத்தியம் இல்லை, எல்லாமே ஜடம். ஜஸ்ட் ஊகிச்சுக்கிறதுக்கு தான், ஊகிச்சுக்கிறது மட்டும்தான். அதனால் மனசு தனக்கு தானே அது எதுவுமே அதுக்கு எஃபெக்ட் ஆகலை. மனசு இஸ் நாட் எஃபெக்டட் பை எனி திங்கு. பட் அந்த மனசில் அகங்காரமான இது சத்தியமாக நினைக்கிற நோஷன் தான் பண்ணுறது. எந்த ரூப இது கூட புலங்கள் கண்ணு எதுக்குமே அது அட்டாச் ஆகலை, கவலைப்படலை. அதுன்னு பிரகாசிக்க செய்கிற மனசும் கவலைப்படலை. ஆனால் மனசு கவலைப்படுறதே நான் கவலைப்படுறேன். ஏன்னா இந்த நான் అనేది கொண்டு போய் அதோடு சேர்த்துட்டு ரெண்டு ஒரு என்னது வெஜிடபிள் பலாவை பண்ணிட்டோம், பிரியாணி பண்ணி. அப்போது அதெல்லாம் வெளியில் இருக்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கேன். அப்போ மூணுமே எல்லா ஜடம். இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிற இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் நீ ஏன் தனியாக நிற்க மாட்டேறேன்? ஒன்று நீயா பார்க்கலாம் இல்லையா? இது எப்படின்னு சொன்னால், இது பலவாட்டி சொன்ன உதாரணம். இப்போது ஆகாயம் வெளியில் இருக்கு, மகாகாசம் கட்டாகாசம். இப்போது விஷயம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இந்த கட்டம் நான் குடம் மூவ் பண்ணால் உள்ளே இருக்கிற ஆகாயம் மூவ் ஆகிறதா? ஆனால் நம்ம பிரமை என்ன, மூவ் ஆகிற மாதிரி. இன்னும் நல்லா சொல்லணும்னா இதில் ஜலம் ஊற்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போது குடத்துக்குள்ள ஆகாயம், ஆகாயத்தில் அங்கே ஜலம் இருக்கு. அந்த ஜலம் கொண்டு போகும்போது ஆடும், மூவ் ஆகும். சரி, ஜலம் ஆடுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஆகாயம் ஆடுமா? ஏன் ஆடலை? ஏன்னா சர்வத்திர எல்லா இடத்துலும் ஆகாயம் உள்ள வெளியில் இருக்கிறதுனால சர்வத்திர இருக்கிறது மட்டும் இல்லை, எதுவுமே நிர்விகாரமாக இருக்க. அது முக்கியம். சர்வத்திர இருக்க நானுன்னு சொல்கிறதில்லை, நான் அப்படி இருந்து நிர்விகாரமாக இருக்க, எந்த விகாரம் ஏற்படலை. இப்போ எந்த விகாரம் ஏற்படாதனால, அது கையில் இப்படி எடுத்துக்க முடியாதனால, அடிக்க முடியலை, கட் பண்ண முடியல ஆகாயத்தினே, ஆனால் இல்லைன்னு சொல்லுவியா? அதே மாதிரி தான் புலங்களுக்கு புத்திக்கு கிரகிக்க முடியாத இந்த சாட்சி என்ன, புலங்களுக்கு புத்திக்கு அந்த சக்தி இல்லை அந்த அளவுக்கு. எந்த சக்தினாலும் இதெல்லாம் வேலை செய்கிறதோ, அதனால நீ அடுத்த ஸ்லோகத்தில் அதையும் வரும், இது கிரகிச்சணும்னு நீ முயற்சி பண்ணாதன்னு சொல்ல போகிறாரு. இப்போ விஷயம் நமக்கு இந்த உள்ள கல்பித்தந்தான் இது. இப்போ அந்த வாட்டர் மூவ் ஆயிடுச்சுன்னா ஓகே, நம்ம உள்ளே இருக்கிற ஆகாயம் கூட மூவ் ஆகிருக்கணும், இல்லைன்னு எப்படி? அப்படியே நீ நினச்சிக்கிட்டா அது கல்பனமாகும். ஸோ வேதாந்தம் இத்தனை வருஷம் படித்ததுக்கப்புறம் இப்போது எத்தனை வாட்டி காட்டிட்டோம் இது. இப்போது அதனால தான் இல்லை ஆகாயம் மூவ் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு வேண்டிய திறமை வந்துச்சு. இந்த உதாரணத்தை இப்போது ஒரிஜினலில் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போதான் இந்த கல்பனம் முட்டி போயிடுச்சுன்னா, பிரம முட்டி போயிடுச்சுன்னா சர்வ துக்கம் அப்படியே விலீனமாயிடும். எவ்வளோ பெரிய துக்கம் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை, ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை, துக்கமே இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி அப்புறம் வாட் அபவுட் த சாட்சி தத்தேசக. இங்கே ஒரு பாயிண்ட் இப்போ என்னென்னா, சரி அந்த ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் தெரியறதுக்கு இது இருக்குது புத்தி. இங்கே புத்தி எடுத்து புத்தி இந்த தேசம் கல்பனை பண்ணிச்சு, அப்புறம் உள்ள வெளியிலும் கல்பனை பண்ணிச்சு. இந்த சாட்சி என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு போன மாதிரி அது சாட்சி இட் அக்செப்ட்ஸ். ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால ஸோ இங்கே ஆகாயம் புத்தி செய்கிற சேஷ்டை எல்லாத்துக்கும் கூட அதையும் சாட்சியும் இருக்கு. அங்கே சாட்சி தத்தேசக, அந்த இடத்துல சாட்சி
கஹன போனதன் இல்லைங்க, அங்கே ப்ரெசென்ட் அங்கே இருக்கு, சாட்சி அங்கே இருக்கு, அது எல்லாத்துக்கும் கூட. இப்போ எதுக்கு இது சொல்கிறாருன்னா, இதே மாதிரி இந்த விஷயத்தின் எல்லா விஷயங்களும் கூட வஸ்துஷு ததா, இந்த சேம் வே எங்கெங்கெங்கெல்லாம் மைண்டு இருக்கோ, மைண்டு ஆகாயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்தந்த இடத்துல அங்கே கூட எப்பவுமே சாட்சி கூட இருக்கு. இது நீ எல்லா வஸ்துகளுக்குள்ளேயும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸு விஷயத்துலையும் அது அப்ளை பண்ணும். யோஜயேத்து, ஓகே, யோஜயத்துன்னு சிந்தனை இல்லை, அப்ளைட், இது அப்ளை பண்ணிட்டே இரு. அந்த சாட்சியார் நான் இருக்கேன், அங்கே இருக்கு, இங்கே இருக்கு அப்படின்னா மைண்டு புத்தி கூட இரு, ஆனால் தாதாத்மம் ஆகாது, கவனிச்சுட்டே இரு. புத்தி பாரு இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, உள்ளே போகிறது, வெளியில் வருது, அதை காட்டுறது எல்லாத்தையும் நான் இருக்கேன், நான் ஒன்றும் மாறவே இல்லை அப்படின்னு அப்ளை பண்ண சொல்கிறாரு. ஸோ இந்த அந்தர்பஹி అనేది இந்த விதமாக தான் சொல்லப்படுறது தவிர காம்ப்ரமைஸ்டு, இது நாட் அதர்வைஸ் நீடட், அது சொல்ல வேண்டியதில்லை. உண்மை என்னன்னா சாட்சியில தான் ஆகாயம் இருக்கு. 23வது ஸ்லோகம். யத்யத்ரூபாதி கல்ப்யேத புத்யா தத்தத் பிரகாஷயன் தஸ்ய தஸ்ய பவேத் சாக்ஷி ஸ்வதோ வாக்புத்யகோச்சரஹ. இப்போ இந்த 22வது ஸ்லோகத்தில் சொன்ன இந்த ரூல், எந்த ரூலும், சாட்சி ஆகாயத்து கூட இருக்கு, ஆனால் ஆகாயத்தில் லொக்கேட்டடாக இல்லை, அதுதான் ரூலு. ஆகாயத்து கூட சாட்சி இருக்கு, ஆகாயத்தில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அப்போனா எல்லாத்துக்கும் கூட, அதுதான் மேலே சொன்னார். அந்த ரூல்னு இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் விவரிக்கிறதுக்காக இங்கே சொல்ல போகிறாரு. சாட்சி எல்லா ஆகாயத்து கூட இருக்கு, ஆனால் பட் இட்ஸ் நாட் லொக்கேட்டட் இன் த ஸ்பேஸ், ஆகாயத்தில் இல்லை, சாட்சிலேயே ஆகாயம் இருக்கு. ஓகே, இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாரு. அது சொல்லி இப்போ 23ல் படிக்கிறோம் பாருங்க, அர்த்தம் பாருங்க. ஸ்வதஹா இந்த விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் சாட்சி வாக் புத்தி அகோச்சரஹா. இப்போ தானே சொன்னேன் நான், இது இந்திரியங்களினாலேயோ மனசுனாலேயோ cannot be grasped by the புலங்கள், இந்திரியங்கள் cannot be perceived by the mind also. புத்தி அகோச்சர. வாக்குன்னு ஒரு இந்திரியம் சொல்கிறாரு, எல்லா 5 இந்திரியங்களினால அது கிரகிக்க. ஓகே, இட் இஸ் நாட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்பீச் ஆர் த மைண்ட் அர்த்தம். ஸோ அதனால் புத்தியா எத்யத் ரூப ஆதி கல்பேத்து. அதனால என்ன பண்ணணும், இப்போ சாட்சி இருக்குன்னு அப்புறம் எப்படி தான் சார் தெரியும், இது கிரகிக்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு க்ளூ சொல்கிறாரு. இது மேலே சொன்ன விஷயமே எக்ஸ்டென்ஷன். அதனால்தான் எத் ரூபாதி புத்தினால் எதெல்லாம் நாம ரூபங்கள் எல்லாம் அறிவு, அதோட அறிவு ஏற்படுறது தெரியறதோ அப்படின்னா இமேஜின் பண்ணதோ புரிஞ்சுக்கோ. அங்கெங்கெல்ல முதல் பாயிண்ட்டு மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம், மைண்டுக்கு தெரியறதெல்லாம், இந்திரிய கோச்சரமாகிறது எல்லாமே கூட மித்யா அண்ட் கல்பனா, கனவு. அது மறக்கக்கூடாது. அது கனவு மித்யானோ எப்படி தெரியறது, இல்லை அது சத்தியமாக நினச்சிக்கிறேன்னா கூட அது எப்படி தெரியறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எத் ரூப ஆதி புத்தி ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ நனவுலோ கனவுலோ தத் அதது அந்தந்த இடத்துல பிரகாஷயன் தஸ்ய தஸ்ய சாட்சி பவேத். அது பிரகாசிக்கிறதுக்கே காரணம் ஆக்சுவலாக
மறக்காது. சாட்சி அது எல்லாத்துக்கும் கூட அங்கங்கே இருக்கு. ஆனால் அப்போது சாட்சி சத்தியம், சாட்சி மாறலையே, சாட்சி மாறல, அதுதான் பாயிண்ட்டு. மிச்சம் எல்லாம் மாறிட்டுருக்கு. அதுதான் சொன்னேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நான் மாறிட்டான, நானே நிஜமான அந்த ஃபீலிங்கு மாறுறதா? மாறலை. நான் சரீரத்தை கூட அன்வயப்படுத்தி சொன்னால், நான் இப்போது வயசாகிடுது, எனக்கு இப்போது முடியல, எது சரீரத்தை நானன் மீத போட்டுக்கிட்டு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் மனசை பற்றி இப்படி தான், எல்லா பற்றி இப்படி தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையாக பார்க்கணும், நானே இது மாறவே இல்லை, அது மாறுற வஸ்து இல்லை. அந்த உணர்வு சைத்தன்யம், அவேர்னஸ் மாறாதது, நித்திய சத்திய ஏகசார வஸ்து. ஓகே, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரிலாக்ஸ்டாக அப்படியே விஷயம் உள்ளேக்கு போகட்டும். ஹிருதயத்தில் போனால் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த சாட்சியே புரிஞ்சுக்கும். பிரெயினால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. சரியா? நான் இருக்கேன், சாட்சி நான் இருக்கேன், அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாவே போதும். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த 23 22 சொன்ன விஷயத்தினே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லிட்டாரு. சரியா? ஆக்சுவலி இங்கே ஒரு வார்த்தை சொல்லணும், அங்கே அவர் சொல்ல. இந்த சாட்சி அనే வார்த்தை அன்றைக்கே சொன்ன போன கிளாஸில், சாட்சி அనే வார்த்தை உபயோகப்படுத்துறதே தப்பு. 2 இருந்தால் தானே சொல்லணும், 2 இருந்தால் தானே சொல்லணும். அதனால் சாட்சி அண்ணா எதுக்கு சாட்சி? நீ இந்த கதையில் இவ்வளோ நேரம் பேசினதில் போய், ஆனால் பிரம்ம மனசில் நமக்கு எவ்வளோ சொல்லி எவ்வளோ இருக்கு இருக்கா? நேற்று நைட்டு கனவுல நிறைய என்னென்னமோ பார்த்தேன், எல்லாம் இருக்கா? கனவுல நிறைய ஆபரணம் போட்டுக்கிட்டுங்க கல்யாணத்துக்கு எங்கே போயிட்டு வந்து, ஆனால் வீட்டில் ஒரு ஆபரணம் இல்லை, இருக்கா? அப்போ என்ன இருக்கு? இங்கே எல்லாமே இருக்கு, ஆனால் அங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் ஏழை மாதிரி இதோ. அதுதான் ஜனகர் கதை சொன்னவன். என்ன இருக்கு, என்ன இல்லை? எதுவுமே இல்லை, எதுவுமே ஆகலை. ஆனால் என்னமோ ஆகிற மாதிரி, என்னமோ இருக்கிற மாதிரி, என்னமோ வேண்டிய மாதிரி எல்லாம் வரும். அதனால தான் அந்த ஆசைனேது அதுதான். இந்த சாட்சினி கவனிச்சாதான் குரோதம் எல்லாம், பொறாமை, துவேஷம், ஆசை, பிரம, பயம் எல்லாம் நீக்கப்படும். இது தெரியாத வரைக்கும் போகாதது. அதனால திரிபுட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுதான் அர்த்தம். அங்கே அதெல்லாம் சாட்சி தான் பிரகாசிச்சு தஸ்ய சாட்சி பவேத். ஓகே, உருவாக்கலை சாட்சி எங்கன்னு. அதனால சாட்சி திருஷ்டியா, சாட்சின வார்த்தை இப்போ கேன்சல் ஆகி போச்சு. சைத்தன்ய திருஷ்டியா, சைத்தன்யம்னு சொன்ன பிரச்சனை இல்லை. சாட்சின வார்த்தை அது எல்லா பாஷையிலும் உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு சாட்சி, நான் பார்த்தேன், நீங்கள் இத்தனை பேர் வந்தீங்க, நான் சாட்சி. சாட்சன்னா சா அக்ஷக, நான் கங்கால நேராக பார்த்தேன். இன்னும் கேட்டதுக்கு கூட இல்லை, பார்க்கறதுக்கு தான் சாட்சி, விட்னஸ், ஐ விட்னஸ். அதுக்கு தான் எல்லா இடத்துல கேமரா வைக்கிறேன் இப்போது, சிசிடிவி கேமரா. யாரோ சும்மா கத்திட்டான் சொல்லிட்டான்னு அதை எப்படி நான் நம்புறது? கண்ணுனால. அக்ஷா எத் திருஷ்டா தத் சாட்சி. ஸோ அப்படி சொல்லி அப்புறம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டான் இவன்றா. 26வது கடைசி ஸ்லோகம் வரைக்கும் ஒன்று கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். ஓகே, 24வது ஸ்லோகம் படிக்கிறோம். கதம் தாத்ருங்மயா கிராஹ்ய
इति चेन्मैव गृह्यताम् इति चेन्मैव गृह्यतां सर्वग्रहोपसंशान्तौ संशान्तौ स्वयमेवावशिष्यते இப்படி இப்போ வரைக்கும் என்ன சொன்னார்? இப்போ ஃபைனலாக சாட்சி இஸ் நோவேர் அப்படின்னு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். ஓகே, டிசப்பாயிண்ட் ஆகி என்ன டீச்சிங் இது, நான் இதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளில் வர ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கா, சாட்சி பேர் கூட உபயோகப்படுத்தாதன்னு சொல்கிறீங்க அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகின ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறான்னா, சொன்ன என்ன எதுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிட்டா, இந்திரியங்களாலையும் மனசுனாலையும் நீ அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது எல்லாம் உபனிஷத்து சொல்லும். ந வாக்கச்சதி ந மனஹ. அப்போது இங்கே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறான்னா, எப்படி நான் அந்த சாட்சியை தெரிஞ்சுக்குவேன்? அப்போது பாருங்க திரும்பி கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஓகே, கேள்வி கேட்டால் குரு சொல்கிறாரு பெட்டர் நாட் டு நோன்னார். தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை நீ என்னார். ஓகே, பெட்டர் நாட் டு நோ அப்படின்னு அதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன பாருங்க. இப்போ கதம் தாத்ருங் மயா கிராஹ்யா இது, அதே இஃப் யூ ஒருவேளை நீ இது சேத்தன் வந்தாவே கேள்வி, எதி ஆர் சேத்து வந்தால் ஒருவேளை நீ அந்த சாட்சின்னு நான் எப்படி கிரகிப்பேன், எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு உனக்கு சந்தேகம் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிற தெரியுமா? மாயேவ வேண்டாம், மயேவ கிரஹ்யதாம், தெரிஞ்சுக்க வேண்டாம். எப்படி இருக்கும்? போங்க சார், உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், ஒன்று நீ உணரணும், நீ சைத்தன்யம் ஒன்று உணரணும், அப்படி தானே டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன சார் போக 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 தூக்கி தூக்கி போட்டுருங்க தலைமையில். இது சரியில்லை டீச்சிங். தாத்ருக் மயா கதம் கிராஹ்யா இது சேத் மா ஏவ கிரஹ்யதாம் அப்படின்னு சொல்லி, ஏன் அதுக்கு தெரியுமா? சர்வ கிரக உபசாந்தோ ஸ்வயமேவ அவசிஷ்யேத். எதுக்கு ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும், நீ இருக்கல்ல பாருங்க. எல்லா தாட்ஸு, திரிபுட்டி, கான்செப்ட்ஸு, நம்மளுடைய நோஷன்ஸு எல்லாமே சாந்தமாயிடுச்சுன்னா நீ தான் மிச்சம் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், அது எல்லாம் தள்ளினதுக்கப்புறம் நேத்தி நேத்தி வாக்கியதக நான் இதில்லை நான் இதில்லை மனோபுத்தி சித்தங்கார தாகம் தள்ளினதுக்கப்புறம் எல்லாத்தினையும் நெகேட் பண்ண அந்த நெகேட்டர் சேஷம் யார்? அது நான் தான். நீ இருக்குல்ல, நீ இருக்கு, எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இந்த தெரிஞ்சுக்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு இது இருக்கு பாருங்க, இது பெரிய அக்ஞானம். இது புரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் ஓடுவோமா? அங்கே ஓடணும், அங்கே போகணும், அந்த பூஜை, அந்த கோவில், அந்த ஊர், அந்த தீர்த்தம், அந்த ஸ்நானம், அந்த லோகமா, அந்த புராணமா, அப்பா 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 எல்லாம் பிஸ்னஸ் க்ளோஸ். அந்த எல்லா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சாஸ்திரம் தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹோ ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகி. அந்த ந கர்மணா ந பிரஜயா ந தனேனது நான் சொன்னது எல்லாம் புண்ணியம் பாபம் யக்னம் யாகம் கர்மா லோகம் இது அது எல்லாத்தையும் ஒரே மூட்டை கட்டி பக்கத்தில் வை. நீ
சத்தியம், நீ பூர்ணம். பூர்ணம் நேற்று பாரு நல்லா இருக்கு. ஆனால் அந்த பூர்ணம் பேக்கில் தான் இருக்கு. அது கருப்பாக இருக்குது, பேக்கு கருப்பு பாருங்கள் எப்படி ஏமாத்திச்சு. வீட்டு போய் பார்த்தா அது எப்படி இங்கே எனக்கு அந்த லைட்டு கண்ணோட அது தெரியல. அதனால் இப்போ எடுத்து காரில் வச்சுட்டேன், அடுத்த வாரம் மறக்கக்கூடாது. அதனால் இதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகுவான். ஆகிட்டு இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி கேட்க போகிறான். இங்கே பதில் கொடுத்தார். நீ கிரகிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நெகேட் பண்ணும். 3 காலங்கள், 3 அவஸ்தைகள், 3 சரீரங்கள் எல்லாத்துக்கு தத்துவபோத ஃபஸ்ட்லேயே ஆத்மா தரிஹிக்கா. அப்போ ஆத்மான்னு என்ன சொல்லுது? அவஸ்தாத்ரய சாட்சி, சரீரத்ரய அதீதः, பஞ்சகோஷ அதீதः, எல்லாத்தையும் அங்கே வச்சு நான் அது பலதான் இருக்கட்டும், நான் ஒருத்தர் தானே, நான் இருக்கேன். இந்த நான் இருக்கேன் இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்து அடிக்கடிக்கு கில்லிக்குங்க இருக்கு. இருட்டில் விட இருட்டில் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீ சப்தம் போடலை. அந்த வஸ்து இருக்கேன்னு தெரியல, தேடுவேன். நான் இருக்கேன்னு எதுக்கு வந்து தொட்டி பார்த்துக்கணுமா? வேறு என்னதான் ப்ரூஃப் வேணும்? எதுக்கு என்ன வேணும்? என்ன தெரிஞ்சுக்க? நீ இருக்கே, எது கூட ஐடென்டிஃபை பண்ணாது. அதுதான் சொல்கிறாரு சர்வ கிரகன்றாரு. அந்த கிரக வார்த்தை ஆல் கான்செப்ட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நல்ல வார்த்தை கிரக. எல்லாம் ஒன்று பிடிச்சி இழுத்துறது பாரு, பாடுபடுத்தது. இந்த சரீரமே ஒரு கிரகம். அந்த பிரகலாதக்கு என்ன கிரகம் பிடிச்சதுன்னு சொல்லும் போது சுக்கர் பாகவதத்தில் கிருஷ்ண கிரக குருஹீத் ஆத்மா, கிருஷ்ண கிரகம் பிடிச்சிச்சாமா அந்த பிரகலாதன். கிருஷ்ண கதை சொல்கிறார்ல பரீட்சத்துக்கு. ஆனால் சொல்கிறது எப்போது? அந்த காலத்தில் ஒரு கதை பிரகலாத நரசிம்மன் சொல்ல வேண்டியது. நரசிம்மன் கிருஷ்ணன் எல்லாம் ஒன்று தான், ஒரே சத்தியந்தான். அப்போது அந்த பையனுக்கு தெரியுமா, கிருஷ்ணான கிரகம் பிடிச்சிச்சு. அது பிடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த கிரகம் கிட்ட வராது, எந்த கிரகம்னு பாடுபடுத்தாது. அதனால தான் சர்வ கிரக. உனக்கு எது எதெல்லாம் அனர்த்தம், எனக்கு என்னோடய கர்மம், என்னோடய தலை எடுத்து அது இதுன்னு எது எதில் சொல்கிறேன், சும்மா சும்மா நாடகம் பண்ணாத, உனக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சர்வகிரகன் ஆல் கான்செப்ட்ஸு, ஆல் கான்செப்ட். மைண்டு க்ரியேட் பண்ணுறதுல கான்செப்ட் தான், இட்ஸ் நாட் ரியல். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயன்னா மாட்டிக்குவேன். எந்த வகையில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் தியாகே நைக்கே. சர்வகிரக உபசாந்தோ. எப்போதெல்லாம் காம் டவுன் ஆகிடுமோன்னா உட்டி கொடுப்பியோ. ஓகே, உட்டி கொடுக்கறதுன்னு எப்படி சார்? எப்படி ஏதாவது கட்டி பொட்டலம் கட்டி கொடுக்கணுமா? இங்கே தான் இப்போ பிடிச்சிக்கிறதுக்கு இது சத்தியத்துவம் கொடுக்குற பார்த்து இப்போ மித்யாத்துவம் கொடு. மித்யாத்துவ நிச்சயம் பண்ண. இங்கே இவ்வளோ நாள் அப்படி பண்ண, இப்படி பண்ண. அப்புறம் என்ன ஆகும்? நீ எல்லாம் எப்போ விட்டு கொடுத்தையோ இன்னும் என்ன நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் இருக்கேன். அதனால ஸ்வயமேவ அவசிஷத்தை, நீ மட்டும்தான் மிச்சம் சேஷமாக இருப்பேன். அதனால் தனியாக கிரகிச்சுக்கணும். நான் தியானம் பண்ணணும், ரொம்ப தீவிரம் அது பண்ணணும், இது பண்ணணும், தபஸ் பண்ணணும், தலைகீழ நிற்கணும், கங்கையில் போய் குருத்தே கங்கா சாகர கமனம் பஜகோவிந்தத்தில் பாடியிருக்கார்ல, விரத பரிபாலன மதவாதம். என்ன பண்ண போகிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு? பயம் பயமாக வாழ்வு, எனக்கு என்ன ஆகுமோ, அப்புறம் எந்த நீ ஏன் லோகத்துக்கு போகிறத வரத? எங்கே போக மாட்டே, நீ எங்கே வரமாட்டே, நீ பிறக்கவே இல்லை, பிறக்கவே இல்லை, நீ பிறக்க முடியாது, பிறக்கவே இல்லை, பிறக்க முடியாதுன்னு அப்படி எப்படி தான் இறந்து போகிறேன்? எனக்குள்ள இந்த சரீரங்கள், இந்த ஜகத்து மொத்தம் ஒரு விபூதி அப்படி என்னமோ காணப்படுறதே, அடங்கி போகிறது. அப்படி சொல்லி அப்புறம் 25 2 ஸ்லோகங்கள் முடிய போகிறது சாப்டர்.
ஆனால் இப்போ கூட கேள்வி கேட்குறான், புரியலை. வாட் டு டூ? அதனால ந தத்ர மானாபேக்ஷாஸ்தி ஸ்வப்ரகாஷஸ்வரூபதः தாந்திருங்வ்யுக்தத்யப்யேக்ஷா தாந்திருங்வ்யுக்தத்யப்பேக்ஷா சேத்ஸ்ருதிம் பட குரோர்முகாத். அந்த சேத்து இந்த பக்கம் வந்தால் ஓகே சரியாக இருக்கும். ஓகே, ஸ்ருதிம் பட குரோர்முகாத். குரோர்முகாத் கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு, அத்தியாயம் முடியறதா. அவனு இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கேள்வி, இஃப் ஐ டோன்ட் அட்டெம்ப்ட் டு நோ த சாட்சி, தெரிஞ்சுக்க வேண்டியதான்னார்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் தான் நீதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இஃப் ஐ டோன்ட் அட்டெம்ப்ட் டு நோ த சாட்சி, வாட் இஸ் த ப்ரூஃப் தட் சச் எ சாட்சி இஸ் எக்ஸிஸ்டிங் என்ற கேள்வி பார்த்தீங்க, எவ்வளோ ட்ராஜடி. அதான் விடமாட்டேங்க மைண்ட். இஃப் ஐ டோன்ட் அட்டெம்ப்ட் டு நோ த சாட்சி, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கதுக்கு என்னதான் ப்ரூஃப் வேணுமா? அதுதான் சொன்ன, கில்லுக்கிட்டு பார்த்துட்டே இருந்துக்கோ. தூக்கத்தில் என்ன கில்லுவே, நீ இருக்க இல்லையா? நல்லதாக இருக்க, நிம்மதியாக இருக்க, பூர்ணமாக இருக்க, உள்ள வெளியில் எதுவுமே தெரியாமல் இருக்கு. துணி மேலே இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல. கட்டில் மேலேயா கட்டில் கீழே தெரியாது, தர மேலேயா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, பாருங்க, இப்போ தத்ர மான அபேக்ஷா, வேறு பிரமாணம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார்ல. மானன்னா பிரமாணம், ஏதாவது தெரிஞ்சுக்கணும். டு நோன்னா பிரமாணம் இருக்கணும், சரியா? பிரமாணம் இருந்தால் தான் ஒரு பிரமேயம் தெரிஞ்சுக்கப்படுறது. தத்ர மான அபேக்ஷா, அங்கே எந்த ஒரு பிரமாணம் இல்லாதனால ந அஸ்தி, ஒருவேளை அங்கே எந்த பிரமாணம் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவனை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்டெம்ட் பண்ணலன்னு நான் இருக்கேன்னு இது எனக்கு எப்படி ப்ரூஃப் என்னன்னு கேட்குறான். ஆனால் பிரமாணம் ஒன்றும் இல்லைன்னா அஸ்தி தத்ர மான அபேக்ஷா. அப்புறம் ஸ்வப்பிரகாஷ ரூபத்தः ஸ்வயமாக நீ இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிட்ருக்கே. நீ அனவசரமாக பிரயத்தனம் பண்ணி தேவையில்லாத செய்யணும்னு நினைக்கிறேன். ஸ்வப்பிரகாஷ ரூபத்தः தாத்ருக். ஓகே, அப்படி நீ அதான் கேள்வி எங்கே இருக்கான்னு சொன்னால், ವ್ಯತ್ಪತ್ತಿ ಅಪೇಕ್ಷಾ ಚೇತ್. ஓகே, த அதாரிட்டி ப்ரூஃப் என்ன, அதுதான் இந்த பாதத்துக்கு அர்த்தம். ವ್ಯತ್ಪತ್ತಿ அபேக்ஷா சேத். ஓகே, ஒரு அதாரிட்டி இருக்கணும் இல்லையா, ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? ஓகே, அப்படின்னு நீ கேட்டா. ஓகே, நான் என்ன சொன்னேன், நீ ஸ்வயமாக நீ இருக்கேனேது யாரும் ஆதார் கார்டு எதுவுமே கொடுக்க வேண்டிய ஐடி கார்டு நீ இருக்க. ஆனால் நீ అనేది என்னன்னு தெரிஞ்சுக்கோ, மகாவாக்கியம் கேட்டுக்கோ, தத்துவ லட்சார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, தத்பதம் தொம்பதம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. நீ அதுதான் நீ இருக்க, அதே தான் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதே தான். அதனால் இப்போ எதுக்கு திரும்பி அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு கேட்டால், நீ இனிமேல் அப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அப்படி கேட்டா நீ திரும்பி இவ்வளோ கேட்டதுக்கப்புறம்
குரோர் முகாத் ஸ்ருதிம் பட. கிளாஸுக்கு போய் ஒடுங்க குரு கிட்டேருந்து கேட்டுட்டே இருந்தார். வேறு என்ன பண்ண முடியும்? கேட்டுட்டே இரு. மேபி இந்த ஜென்மத்தில் முடியலன்னா அடுத்த ஜென்மத்தில் இந்த கண்டினியூ ஆகும் கிளாஸு. ஆனால் இந்த குரு இந்த கோவிலில் இல்லை, தெரியாது. ஆனால் ஒரு வாட்டி நீ இந்த உள்ளே வந்துட்டல இந்த மார்க்கத்துக்குள்ளே, அந்த குரு தத்துவம் అనేది அது விடாது. அது வேறு வேறு ரூபத்தில் அப்படி 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 ஒன்று புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் பண்ணு, என்ன பண்ண முடியும் வேறு அப்படின்னு சொல்லி 25ல் ஒரு சிரிப்பாக சமாதானம் சொல்கிறேன். ஸ்ருதிம் பட்ட குருர் முகாத். நீயா படிச்சுக்க, அது திரும்பி. அப்புறம் அப்போ ஒன்றும் இல்லையா, சாட்சி அனேதே ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா தான் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தன்னைக்கே சொன்னால் இப்படியெல்லாம் நான் வராமல் இருந்திருப்பேன் அப்படியே நினச்சிக்கிட்டு போகாது. வாக்கியான அட்வைஸு உனக்கு என்ன சலஹா கொடுக்கணுன்னா, நீ நல்ல இடத்துக்கு தான் வந்தால் நல்லதாக பண்ணிகிட்ருக்க, ஏதோ பிரதிபந்தம் இருக்கு, அதனால் நீ கேட்டுகிட்டே இரு, சிரவணம் பண்ணிகிட்டே இரு. சர்வ சந்தேகங்களுக்கு ஒரு நிவృత్తి ஸ்ரவணம் ஸ்ரவணம் புனக புனக. வேறு என்னதான் பண்ண முடியும்? சிலதெல்லாம் ரொம்ப ஹையஸ்டாக கம்ப்ளீட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஞானம் விஷயம் எல்லாம் சொல்ல மாதிரி ஆகிடுது. பட் உள்ள படிய வாசனை பழக்கம் ஹேபிச்சுவல் அதெல்லாம் இருக்கு. எப்படி போகும்? அதுக்கு மருந்து இதுதான், இதுக்கு மேலே இன்னொரு பெரிய மருந்து எந்த மருந்து இல்லை, பெரிய மருந்து இல்லை, வேறு மருந்து இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த இப்போ கேள்வி ஒன்று சொன்னால் வாட் இஸ் த ப்ரூஃப் அனே சொன்னார் இந்த ஸ்லோகத்திலே. அதுக்கு அடிப்படையாகவே இன்னொரு உள்ள அவனுக்கு என்ன சந்தேகம்னா, குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ சாட்சியானு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ தான் சாட்சியானை கிளைம் பண்ணன்றார். கிளைம்க்கு என்ன தமிழில் வார்த்தை எனக்கு புரியல, தெரிஞ்சுக்கிறதுன்னு ஓகே. யூ நீட் நாட் டு நோ த சாட்சி, பட் யூ கிளைம் தட் யூ ஆர் த சாட்சி. டு நோ டு கிளைம்க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை வச்சுட்டு இப்போ திரும்பி how can I claim that I am சாட்சி அப்படின்றா. அவனுக்கு பாருங்க, how can I claim that I am the சாட்சியன்? எதுக்கு சொல்கிறான்னு தெரியுமா? அப்படி அவன் இன்னும் நான் பிரமாத்தா இல்லையா, உங்கள் கிளாஸ் கேட்குறானே, நானே அங்கே இருக்கிறதுனால தானே, இந்த காதுனால தானே கேட்டுட்ருக்கேன், நான் சின்சியர் ஸ்டூடெண்ட் தானே வந்துட்டுருக்கேன், இல்லை நான் பிரமாத்தா அப்படின்னு மனசில் இருக்கு அவனுக்கு. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரமாத்தாவாக இருக்கிற நான் சாட்சின்னு எப்படி கிளைம் பண்ணுறேன்றான். லாஸ்ட் கொஸ்டின் கரெக்டு தானே? நான் பிரமாத்தா, இப்போதைக்கு நான் பிரமாத்தா தானே, பிரமாத்தாவாக இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் இந்த இங்கே சாட்சியானி சொல்லி புரியாததெல்லாம் சொல்லி குழப்பி ஒன்று கேளு. நான் பிரமாத்தா, நான் எப்படி நான் சாட்சின்னு கிளைம் பண்ண முடியும் என்றான். ஓகே, அதுக்கு குரு என்ன சொல்கிறாருன்னா, இது நீ பிரமாத்தான்னு சொன்னியே, இந்த பிரமாத்தா ஸ்டேட்டஸ் உனக்கு இப்போ இருக்கிறது டெம்பரரி பிரமாத்தா ஸ்டேட்டஸ், அதை விட்டு கொடுத்துரும். சரியா? ஒரு பிரமாணத்தினால் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அது பிரமேயமாகும், அந்த பிரமேயத்தின்னு தெரிஞ்சுக்கிறத பிரமாத்தா ஆகும். நீ தான் பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் திரிபுட்டி இல்லாத வஸ்து சாட்சனே சொல்லிட்டு இருக்க.
அதனால் கம் அவுட் ஆஃப் திஸ், இதுலேருந்து வெளியே வந்துரு. டெம்பரரியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இந்த பிரமாத்தா சரீரத்தை கூட. உபாதி தானே இது, சரீரம் ஒரு உபாதி, மனசு ஒரு உபாதி. அதனால இது டெம்பரரியாக உபயோகப்படுத்துகிற ஸ்டேட்டஸ் தான். அதனால தான் அதிలో నుండి నీ அந்த உபாதிని ஸ்டேட்டஸ்ని பிரமாத்த ஸ்டேட்டஸ்ని ட்ராப் இட். அதனால் அது வச்சுக்கிட்டு திரும்பி கேள்வி கேட்காது. அப்போது என்ன, எல்லாம் நோயிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னா திருப்பட்டி வந்து தானே நோயிங்கு, நோயர் இருக்கணும், நோயிங்க எல்லாம் நோயிங் అనేది என்னாவது தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சயின்ஸாவது என்ன சாஸ்திரமாவது தெரிஞ்சுக்கோ, எல்லாம் நோயிங் ஸ்டேட்டஸ்ன்னு நல்லிஃபை பண்ண, ட்ராப் பண்ணணும். அதனால் ரொம்ப சுலபம், நீ எதுவுமே சிரமப்பட வேண்டும். இந்த ஏதோ பண்ணி சாதிச்சுக்கணும், சிரமப்படணும் అనేదే ஒரு பெரிய சாதனை, பெரிய வேதனை ஆகிடுது. ரொம்ப கஷ்டம் இதில் வந்து வெளியே வர்றது. வேதாந்தம் கேட்டு அதை எசிமுலேட் பண்ணிக்கிட்டா நிறைவு. ஆ ஊஹா ஊஹா ஹூ அப்படின்னு அப்பா சுத்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனை ஜன்மங்களை இப்படி நான் பிரமாத்தான்னு கிளைம் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸ்ன்னு, அதுக்கப்புறம் பலதெல்லாம் தேவையா எனக்கு இதெல்லாம், அசல் எனக்கு இதோட என்னதான் இதெல்லாம். புரியணும்னா இவ்வளோ விஷயம் மறுபடியும் கனவு நினைவு பார்க்கணும். கனவுல நானே தான் பிரமாதா, என்னோட பிரமாணம் தான் மைண்டு, எல்லாம் நானே தான். அப்போ இத்தனை வேலைன்னு ஒருத்தர் யார் பண்ணுறான், யார் பண்ணதுக்கப்புறம் அது பிரகாசிச்சது, அது யாருக்கு தெரிஞ்சது? சாட்சி நான் அங்கேயும் இருக்கேன், நினைவுலும் இருக்கேன். கனவுல எல்லாம் எவ்வளவு போயோ எல்லாமே நினைவு கூட அதே அளவுக்கு பிசுறு கூட இல்லை. ஆனால் இது வந்து வியாபகாரிக சத்தியம்னு சொல்கிறோம். ஓகே, அது பிராதிபாசிக சத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் வியாபகாரிக சத்தியமும் மித்யா, பிராதிபாசிக சத்தியத்தின் மித்யான்னு ஈஸியாக சொல்லிடுவேன் தூக்கத்துலேருந்து வெளியே வந்த உடனே. இந்த வியாபகாரிக சத்தியத்தினை ஞானம் அடைஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்பா இது மித்யான்னு சொல்லும், அவ்வளோதான். இதே அவன் நீயே தான் பண்ணிக்கணும். குரு சொன்னாலும் சரி, கடவுளே சாட்சாத் நேரம் முன்னாடி வந்து நின்றுட்டாலும் சரி, நடக்காது. அந்த நோஷன் நீ வச்சிருக்க, நீ விட்டு கொடு. அதனால் டோன்ட் டிபெண்ட் ஆன் த காட் அண்ட் குரு ஆர் எனிபடி, டிபெண்ட் ஆன் யூ. ஆத்ம கிருபை வேணும். என்ன சொல்லுவோம் பொதுவாக, வரல்டு டிபெண்டிலேருந்து காட் டிபெண்ட்டுக்கு வா, காட் டிபெண்டிலேருந்து சாஸ்திர டிபெண்ட்டுக்கு வரணும். சாஸ்திரம் எனக்கு புரியாது, எப்படி சொல்லி கொடுத்தே புரியல, குரு மேலே டிபெண்ட் ஆகிடும். குரு என்ன சொல்லுவார்? டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். யூ ஆர் பூர்ணம், யூ ஆர் பர்ஃபெக்ட், யூ ஆர் கம்ப்ளீட், உனக்கு ஒரு குறை இல்லை. சும்மா இமேஜின் பண்ணிகிட்ருக்கு. மாபைஷ்ட விவேக சூடாமணியில் குரு சொன்ன மாதிரி உபாயம் இருக்கு. இது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உட்காந்து கொஞ்சம் தண்ணி தரட்டுமா, ஜில்லுன்னு மோர் கொடுக்கட்டுமா, உட்காந்து பயப்படாத. கடைசி ஸ்லோகம். ஏதி சர்வக்ரஹ தியாகः அசக்யஸ்தரிஹி தியம் व्रज शरणं तदधीनोऽन्तर्बहिः. குறைச்சிக்கணும். शरणं तदधीनोऽन्तः बहिर्वैशोऽनुभूयतां. சரி,
சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். புரிஞ்சுக்கிச்சேன்னா நிம்மதியாக இருந்துக்கோ. ஆனால் அடுத்த அத்தியாயத்துக்கு வரணும். எதுக்கு இங்கே கிடைச்ச இந்த ஆனந்தம் பொக்கிஷம் இதெல்லாம் அது அப்படியே இன்னும் வில் ரெவல் இன் தட். அதனால தான் வர அடுத்த பஞ்சகம் வந்து ஆனந்த பஞ்சகம். ஒருவேளை ஏதாவது உனக்கு போதும் சுவாமி இதே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா கடைசியில் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ரமைஸ்டு அட்வைஸ் கொடுக்குறாரு மறுபடியும். ஓகே, இங்கே கூட ஒருவேளை அதுதான் எதி சர்வகிரக தியாக அசக்கிய. சார் எனக்கு எல்லாம் அப்படியெல்லாம் நோஷன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் முடியாது எனக்கு. அசக்கிய அசமர்த்தன் நான், இம்பாசிபிள். நீங்கள் எவ்வளோனாவது சொல்லுங்க. மைண்டு ரொம்ப வேஷம் போட்டு சொல்லும். அவர் அப்படி தான் சொல்லுவார் அந்த குரு, அந்த சுவாமி அவர்கள். கடவுளே வந்து சொல்ல நிறைய இடத்துல. அப்போ கூட கேட்க அர்ஜுனனுக்கு எவ்வளோ சந்தேகங்கள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். நீ வந்து மகாத்மா பரமாத்மா அப்படியெல்லாம் பாராட்டெல்லாம் சொல்லிட்டு நீ சர்வஜ்ஞன் சொல்லிட்டு கூட சந்தேகங்கள் பின்னாடி வந்துட்டே இருக்கு. பகவத்கீதை இப்போ 16-17 அத்தியாயத்தில் கூட கேள்வி கேட்க போகிறான். அப்போது ஆனால் அந்த கேள்விகளை கொஞ்சம் முடிவு. அதனால நெவர் ஜஸ்டிஃபை த மைண்ட் அன்வர் சுவாமிஜி இல்லையா. ஸோ ஓகே, முடிஞ்சது. அப்போது அப்படி உனக்கு முடிய தியாகம் பண்ணுறது அசக்கியமாக இருந்தால், இம்பாசிபிளாக உனக்கு கஷ்டமாக இருந்தால், அப்போ நீ என்ன பண்ணுற, தரிகி தியம் சரணம் விரஜ. உன்னோட இன்டலெக்டுக்கே சரணாயிடு. ஓகே, மனசுக்கு இல்லை, தியம் சரணம் விரஜ. டேக் ரிஃப்யூஸ் இன் யுவர் இன்டலெக்ட்ன்றார். எதுக்கு அப்படி சொல்கிறாரு? ஏன்னா புத்தி தான் வக்கரமாக. அப்படி இல்லை, நீ சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கிறதில்ல, உன் மைண்ட் ஆல்ரெடி 1-2 கொஞ்சம் 1220 மேலே ஸ்லோகங்கள் 50 ஆயிடுத்து பஞ்சதசி. அப்போது கண்டிப்பாக எதுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, தத் அதீனஹா சரணம் பிரஜ பண்ணி தத் அதீனஹா அந்த இன்டலெக்ட் மேலே நீ டிபெண்ட் ஆகி என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கே அந்த அட்வைஸ் முக்கியம். சரி, உனக்கு புத்தியில் என்ன சொல்லுது, நீ அப்படியே போய்க்கோன்னு சொல்லலை. அந்தர்வா பஹிஹி ஏஷः அனுபூயதாம். சரி, சாட்சி நான் இன்னும் கிளைம் பண்ணல, பட் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மைண்டு தான் புத்தி உள்ளே போகிறது. பஹிஹி அந்த பலதெல்லாம் காட்டும் போதும் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிற. நான் అనేది సాక్షి అనేది ஏஷான்றார். ஏஷான்னா அந்த சாட்சி, விட்னஸிங் கான்ஷியஸ்னு வந்து அது இருக்கே விட்னஸிங் கான்ஷியஸ் எனக்கு இருக்கே. எப்போ தெரிஞ்சுக்க போகிறேன்னு நினச்சிக்கோ, பரவாயில்ல. இப்போது கிளைம் பண்ணல, இப்போது உடனே கிளைம் பண்ணல, பரவாயில்ல, ஒன்றும் நஷ்டம் இல்லை. உனக்கு காலக்கிரமத்தில் லாபம் வரும், நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ 16வது அத்தியாயத்தில் தெய்வ குணங்கள் எல்லாம் சொல்லி அசுர குணங்களை சொல்லும்போது அங்கே பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு வேளை சந்தேகம் வருது, இப்போ நான் எதுக்கு சேர்ந்தவனு, என்னை எந்த கேட்டகரியில் போடுவீங்க அப்படின்னு ஏதாவது சந்தேகம் வந்து அவன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. யூ ஆர் குட், நீ நல்ல வழியில் தான் இருக்க, உனக்கு ஒரு குறை இல்லை, உனக்கு கண்டிப்பாக நல்ல ஞானம் வரும், நிதானமாக வரும் அப்படின்னு குரு பாருங்க. எவ்வளோ கன்சர்ன்டு டீச்சர், எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ விவரணை, எவ்வளோ அனாலிசிஸு. ஸோ இதோட 10வது அத்தியாயம் நாடக தீப பிரகரணம் முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।